ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, சண்முகம் மனோஜுக்கு சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் சூடாமணி கடவுள்கிட்ட அந்த உயிரை காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. யார் யாரோ பண்ண தப்புக்காக நீ இன்னும் யாரெல்லாம் தண்டிக்க போற? அந்த சவுந்தரபாண்டி பண்ண தப்புக்கு நான் இத்தனை வருஷமா ஜெயிலில் கிடந்தேன். நீ அந்த பையனை தண்டிச்சிடாத சாமி, அவன் வாழ வேண்டியவன் சொல்லி சூடாமணி மனமுருகி வேண்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே அவருக்கு உயிர் வந்துடுது. சண்முகம் அவரை தட்டி உட்கார வைக்கிறாரு. அப்புறமா சூடாமணியை பார்த்து, எம்மோ உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சுது, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட சூடாமணியும் ஓடி வராங்க. சூடாமணி மனோஜுடைய கன்னத்தில் கையை வச்சு, சாமி உனக்கு இனி எதுவும் ஆகாது, நீ நல்லா இருப்பன்னு சொல்ல மனோஜ் அவங்கள பார்த்து அழுறாரு. மனோஜ் சூடாமணியுடைய கையை பிடிச்சு என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்ல அழாதப்பான்னு சொல்லி அவருடைய கண்ணீரை தொடச்சி விடுறாங்க. சண்முகம் வீட்டு வாசல்ல எல்லாருமே காத்துட்டு நிற்கிறாங்க. அப்புறமா சண்முகம் மனோஜை கூட்டிட்டு வர்றாரு. பின்னாடியே ஆட்டோல வைகுண்டமும் சூடாமணியும் வந்து இறங்குறாங்க. வெட்டிக்கிளி, உடங்குடி, சிவபாலன் 3 பேருமே அருவாவை எடுத்துட்டு மனோஜை வெட்டுறதுக்காக வராங்க. அவங்கள சண்முகம் தடுத்து நிறுத்துறாரு. என்னை விடுங்க மாமா, நான் அவனை வெட்டி போடட்டு, இல்லைன்னா என் அண்ணன்கிட்டையாவது பிடிச்சி கொடுங்க, அவன் ஜெயிலில் போடட்டுன்னு சொல்ல, டேய் எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா, உன் அப்பன் சண்முகம் சொல்ல எல்லாருமே ஷாக்காகி பார்க்குறாங்க. இந்த ஊரே என் அம்மா தான் அந்த கொலையை பண்ணிச்சின்னு நம்பினப்போ இவன் மட்டும் என்ன பண்ணுவான், உன் அப்பா சொன்னதை தான் இவனும் நம்பியிருக்கான்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு பரணி கேட்க, அட ஆமாம்மா, இவன்கிட்டயே போய் அந்த சவுந்தரபாண்டி உன் அப்பனை கொன்னது சூடாமணி தான் சொல்லியிருக்கிறான். பாவம், இவனும் அதை நம்பி சூடாமணி தான் கொண்டு இருக்கான்னு நினச்சிட்டு அவளை கொல்றதுக்காக துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு வைகுண்டம் சொல்கிறாரு. ஆமாங்க, அந்த சவுந்தரபாண்டி தான் சூடாமணி அம்மா தான் என் அச்சனை கொன்னதா சொன்னார். இப்போ கூட சூடாமணி அம்மா வெளியில் வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னதும் அவர் தான், அவங்கள கொல்ல சொன்னதும் அவர் தான் சொல்ல, பாத்தியால பாண்டி, உன் அப்பன் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறமும் அந்த ஆள் இன்னும் திருந்தாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருன்னு பாக்கியம் சொல்ல, நான் பண்ணது தப்பு தான், என்னை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுங்க, நான் ஜெயிலுக்கே போகிறேன்னு மனோஜ் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், இப்போ நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, அதுவே போதும்னு பரணி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஐயர் வெளியில் வந்து, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுது, மாப்பிள்ளையும் பொண்ணையும் உள்ளே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல எல்லாரும் உள்ளே போகிறாங்க. சூடாமணியே எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏட்டி, நான் என்ன சின்ன பிள்ளையா, எதுக்காக இவ்வளோ நகை எல்லாத்தையுமே எனக்கு போட்டு தந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அத்தை நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு பரணி சொல்கிறாங்க. ஏட்டி, இந்த பூ காணுமாட்டி, நான் வேணா கூட கொஞ்சம் பூ வைக்கட்டுமான்னு எசக்கி கேட்க, வச்சு விடுன்னு பரணியும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் பூ வச்சாச்சுன்னா என் தலையே கலந்து விழுந்துரும்னு சூடாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா வைகுண்டத்தை ரெடி பண்ணுறதை காட்டுறாங்க. வைகுண்டத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்புறமா அவரை உட்கார வச்சு அவருக்கு தலையெல்லாம் சீவி விடுறாங்க. நான் தானே எப்போவே வாரிப்பேன், இப்போ எதுக்காகல நீங்கள் வாரி விடுறீங்கன்னு கேட்க, நீ சும்மா இருப்பா, நீ இன்னைக்கு மாப்பிள்ள, அதனால அமைதியாக இரு, நான் தான் எல்லாம் செய்வேன்னு வெட்டிக்கிளி பவுடர்லாம் போட்டு விடுறாரு. ஏட்டி, அலங்காரம்லாம் முடிஞ்சுதான் வந்து பாக்கியம் கேட்க, நீயே கேளு பாக்கியம், ஏதோ சின்ன பிள்ளையை ரெடி பண்ணுறது மாதிரி என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காளுங்கன்னு சூடாமணி சொல்ல, அம்மா அத்தை எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுன்னு பரணி கேட்க, பாக்கியம் சூடாமணியை பார்த்துட்டு என் கண்ணே பற்றும் போல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மாமா பார்த்தாச்சுன்னா மறுபடியும் காதலில் விழ போறாருன்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. சூடாமணி மட்டும் கண் கலங்குறாங்க. இப்போ நீ எதுக்காக கண்ணை கசக்குறன்னு பாக்கியம் கேட்க, இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதே மாதிரி என் மகளையும் மருமகனையும் மனமேடையில் பார்த்தாலே போதும், அடுத்த நிமிஷம் என் உயிர் போனாலும் கூட நான் சந்தோஷமா செத்து போவேன்னு சொல்ல, இப்போ எதுக்காக நீ இப்படி பேசுற, நீ இன்னும் பார்க்குறதுக்கு எம்புட்டோ விஷயம் இருக்குது, எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன் பேர பிள்ளைங்க எல்லாரையும் நீ பார்க்கணும்னு பாக்கியம் சொல்ல, ஆமாம்மா என்னாலலாம் பிள்ளை வளர்க்குறதுக்குன்னு பொறுமையெல்லாம் கிடையாது, நீ தான் பார்த்துக்கணும்னு எசக்கி சொல்கிறாங்க. ஓ, பிள்ளை பெற யோசிக்கிறேன்னா அப்போ நீ மாமாவை கவுத்துட்டியான்னு வீரா கேட்குறாங்க. எல்லாரும் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. வைகுண்டம் வெட்டிக்கிளியை பார்த்து, ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சுது, தலையும் வாரியாச்சுது, என்னுடைய துண்டு எங்கலன்னு கேட்க, இன்னைக்கு துண்டெல்லாம் போடக்கூடாது, அங்க பாத்திரம் தான் போடணும்னு உடங்குடி சொல்கிறாரு. மாமா அது அங்க பாத்திரம் இல்லை, அங்க வஸ்திரம் தானேன்னு சிவபாலன் கேட்குறாரு. எதுவாக இருந்தா என்ன, அதை எடுத்து நீ தான் போடணும் சிவபாலான்னு உடங்குடி சொல்கிறாரு. நானா போட்டு விடணும்னு சிவபாலன் கேட்க, ஆமல நீ தான் போட்டு விடணும், ஏன்னா உங்கள் வீட்டில் வேற பெரிய மனுஷங்க இல்லையேன்னு சண்முகம் கேட்க, பக்கத்திலேயே பாண்டி அமைதியாக நிற்கிறாரு. ஆமால, நியாயமாக பார்த்தா என் மச்சான், அதாவது உன் அப்பன் சவுந்தரபாண்டி தான் எனக்கு இதை செஞ்சுருக்கணும், ஆனால் அவன் தான் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஜெயிலில் கிடக்குறானே, அதனால நீயே செய்யின்னு வைகுண்டமும் சொல்கிறாரு. அங்க வஸ்திரத்தை எடுனன்னு சிவபாலன் சொல்ல, அதை பாண்டியும் எடுத்து அவரே போட்டு விடுறாரு. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் நீங்கள் பார்க்க ரொம்ப ஜம்முன்னு இருக்கீங்க மாமான்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகி பார்க்குறாங்க. நீ என்ன சொன்னன்னு சிவபாலன் கேட்க, மாமான்னு சொன்னேன், அதுக்கு இப்போ என்னன்னு முத்துப்பாண்டி கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுது, பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, ஆமாம் பொண்ணு இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும், போய் கூட்டிட்டு வாங்கலன்னு சண்முகம் சொல்ல சூடாமணியை கூட்டிட்டு வராங்க. அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வைகுண்டம் சூடாமணியோடைய கழுத்தில் தாலி கட்டுறதை காட்டுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நடக்கிற ஒவ்வொன்றையும் மனோஜ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் சண்முகத்துடைய வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிது. சவுந்தரபாண்டி வெளியில் இறங்குறாரு. ஏல வைகுண்டம், எங்கெல்லாம் இருக்க? நான் ஜெயிலுக்கு போயிட்டா செத்து போயிட்டேனே நினச்சிட்டியா? அதுக்காக தான் இவ்வளோ கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு வெளியில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை பார்த்து சொல்கிறாரு. அந்த சூடாமணியுடைய பரோல் முடிகிறதுக்குள்ளே இந்த 60ஆம் கல்யாணத்தை நடத்தி அவளை சந்தோஷப்படுத்தலான்னு நினைக்கிறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. அவளோட பரோல் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளே அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும்னு சொல்கிறாரு. அந்த சூடாமணி தப்பு பண்ணியிருக்கான்னு ரெக்கார்டு இருக்குது, ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு ரெக்கார்ட் ஆகி இப்போ ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டேன்னு வாசலில் நின்று தனியாக பேசிட்டு நிற்கிறாரு. 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறீங்களா? 60ஆம் கல்யாணம் இப்போ வரேன்லேன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் கால் எடுத்து வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு வலது கால் எடுத்து வைக்கிறாரு, அப்புறமா வேண்டாம் இடது காலே போதும்னு சொல்லி இடது கால் எடுத்து வச்சு வர்றாரு. வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. வைகுண்டம் பக்கத்தில் ஒரு இலை காலியாக இருக்குது. அம்மா இதில் யார் இருக்கணும்னு சிவபாலன் கேட்க, நியாயமாக உன் அண்ணன் தான் இருக்கணும், அவன் இருக்கலைன்னா நீ இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ மாமாவுக்கு துணை மாப்பிள்ளை நான் தானான்னு சொல்லி சிவபாலன் சந்தோஷமாக உட்கார போக நேரத்தில் அவரை இடித்து தள்ளிட்டு சவுந்தரபாண்டி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. அவரை பார்த்த எல்லாரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க.